ஆண்டனி வேன் லீவன்ஹோக் எதனால் நுண்ணுயிரியலின் தந்தைன்னு அறியப்படுறாருன்றதை பார்க்கலாம். 1632 அக்டோபர் 24 அன்னைக்கு நெதர்லாண்ட்ஸோடைய சவுத் ஆலண்டில் இருக்கிற டெல்ஃப்டில் ஆண்டனி பிலிப்ஸ் வேன் லீவன்ஹோக் பிறந்தாங்க. ஆரம்பத்தில் இவர் ஒரு ட்ரேட்ஸ்மனாக, அதாவது வர்த்தகராக வாழ்க்கையை தொடங்கி ஒரு ட்ரேப்பர் ஷாப், துணிக்கடையை வச்சு நடத்தி வந்தாங்க. மேலும் இவர் லேண்ட் சர்வேயர், ஒயின் கேஜர் இது போன்ற பொறுப்புகள்லையுமே இருந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1670களில் ஆண்டனி வேன் லீவன்ஹோக்குக்கு லென்ஸ் மேக்கிங்கில், அதாவது லென்ஸ்கள் தயாரிப்பில் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதனால் இவர் லென்சஸை கிரைண்ட் பண்ணி தயாரிக்கக்கூடிய வர்த்தகத்தை தொடங்கினாங்க. இந்த நிலையில தான் ஆண்டனி வேன் லீவன்ஹோக்குக்கு மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கியினுடைய கண்டுபிடிப்பு பற்றின தகவல் தெரிய வந்தது. ஆண்டனி வேன் லீவன்ஹோக் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதாவது 1590களிலேயே ஜக்காரியஸ் ஜான்சன் அப்படின்ற ஒரு டச் ஸ்பெக்டிக்கல் மேக்கர்னாலையும் அவருடைய அப்பாவான ஹான்ஸ் ஜான்சன்னாலையும் முதல் முறையாக மைக்ரோஸ்கோப் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா காலப்போக்கில் தொடர்ச்சியாக நிறைய கண்ணாடி தயாரிப்பாளர்கள்னால மைக்ரோஸ்கோப் ஆனது மேம்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 1660களில் ராபர்ட் ஹூக்ன்ற ஒரு இங்கிலீஷ் பாலிமர் மல்டிபிள் லென்சஸை பயன்படுத்தி மைக்ரோஸ்கோப்பை ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தினாங்க. இந்த எல்லா விஷயங்களையுமே ஆண்டனி வேன் லீவன்ஹோக் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆண்டனி வேன் லீவன்ஹோக்குமே இந்த மைக்ரோஸ்கோப்பை மேம்படுத்தணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்பட்டது. இதனால இவர் நிறைய வகையான லென்சஸ் எல்லாம் பயன்படுத்தி மைக்ரோஸ்கோப்பை மேம்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ தான் அவர் ஹை குவாலிட்டியாக ஒரு சிங்கிள் லென்ஸை உருவாக்கி ஹை குவாலிட்டி சிங்கிள் லென்ஸ் மூலமாக ஒரு மைக்ரோஸ்கோப்பை அவர் உருவாக்கினாங்க. அது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருந்த மைக்ரோஸ்கோப் விட ரொம்ப முன்னேறிய ஒரு மைக்ரோஸ்கோப்பாக இருந்தது. அதனுடைய ஹையர் மேக்னிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 300 மடங்குக்கு மேலே இருந்தது. அதாவது உதாரணமாக இப்போ ஒரு பொருள் 1 சென்டிமீட்டரில் இருக்குது, அதை இவருடைய மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா 300 சென்டிமீட்டருக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும். அந்த அளவுக்கு ஆண்டனி வேன் லீவன்ஹோக் அவருடைய மைக்ரோஸ்கோப்போடைய மேக்னிஃபிகேஷனை 300 டைம்ஸ் மேம்படுத்தியிருந்தாங்க. இதுதான் இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமாக இருந்தது. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒரு வர்த்தகராகவும் சாதாரணமான பணியாளராகவும் இருந்த ஆண்டனி வேன் லீவன்ஹோக் இந்த மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி தாவரங்கள், விலங்குகள் அதை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் இவர் இந்த எச்சில், அதாவது சலைவா, அதே மாதிரி பிளட், ரத்தம், அது எல்லாத்தையுமே கூட இவர் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி பார்க்க தொடங்கியிருந்தாங்க. இதன் மூலமாக படிப்படியாக ஆண்டனி வேன் லீவன்ஹோக் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டனி வேன் லீவன்ஹோக் அந்த மைக்ரோஸ்கோப்பை இம்ப்ரூவ் பண்ண உடனே இது பற்றின தகவலை ரெய்னர் டே கிராஃப் அப்படின்ற ஒரு டச் பிசிஷியன், ஒரு மருத்துவர், அவர் இவருடைய நண்பர் தான். ஸோ அவர்கிட்ட இதை பற்றி தெரிவிக்கிறாங்க. தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவரால் மேம்படுத்தப்பட்டிருந்த மைக்ரோஸ்கோப்பை அவருக்கு கொடுத்து அதை பரிசோதிக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த ரெய்னர் டே கிராஃப்ட் அந்த ரெய்னர் டே கிராஃப் அந்த மைக்ரோஸ்கோப்பை பார்த்தோன்னே அவர் வியந்து போகிறாங்க. ஏன்னா அது நாள் வரைக்கும் 1590களில் இருந்து 1670கள் அது வரைக்கும் அந்த மைக்ரோஸ்கோப்பை அந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்டதே கிடையாது. ஸோ அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி ஆண்டனி வேன் லீவன்ஹோக் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமான ஒரு நபர் மைக்ரோஸ்கோப்பை மேம்படுத்தியிருக்கிறாங்கன்னு ஹென்ரி ஓல்டன்பர்க் அப்படின்ற ஒரு எடிட்டர்கிட்ட அவர் ஒரு லெட்டர் அனுப்பினாங்க. இந்த ஹென்ரி ஓல்டன்பர்க் அப்போதைய ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஜேர்னல் எடிட்டராக இருந்தாங்க. அதாவது ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன், இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கு, அதனுடைய ஜேர்னலான ப்ரொசீடிங்ஸ், அந்த ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றதினுடைய எடிட்டராக இந்த ஹென்ரி ஓல்டன்பர்க் தான் இருந்தாங்க. ஸோ அவருக்கு இவருடைய ஆண்டனி வேன் லீவன்ஹோக்குடைய நண்பரான ரெய்னர் டே கிராஃப் இந்த மைக்ரோஸ்கோப்போடைய இன்வென்ஷன் பற்றின தகவல் அனுப்பினாங்க. அதை அவர் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டனி வேன் லீவன்ஹோக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவரங்கள், விலங்குகள் அவற்றை எல்லாமே மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாங்க. குறிப்பாக ரத்தம், அதுக்கப்புறம் திரவம், எச்சில் இதெல்லாத்தையுமே பார்த்தாங்க. அப்போ தான் அவர் கண்ணுக்கு தெரியாத, குறிப்பாக வெறுங்கண்ணால் பார்க்க முடியாத ஆனால் நுண்ணோக்கியினால் பார்க்க முடியக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு அப்படின்றத ஆண்டனி வேன் லீவன்ஹோக் அந்த 1670களில் தான் கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இவருக்கு முன்னாடி இந்த மைக்ரோஸ்கோப்பை மேம்படுத்தி இருந்த ராபர்ட் ஹூக்ன்ற இங்கிலீஷ் பாலிமத் செல்ஸினுடைய, குறிப்பாக இறந்த தாவர உயிரணுக்களினுடைய அவுட்டர் வால்ஸ் அப்படின்ற வெளிப்புற சுவர்களை அவர் பார்த்துருந்தாங்க.
சின்ன சின்னதாக வந்து செல்கள் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே வந்து அதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுக்கு உயிர் இருக்குது, அதெல்லாம் வந்து ராபர்ட் ஹூக்குக்கு வந்து அப்போ வந்து அறிய முடியல. அதுக்கு காரணம் அப்போ இருந்த மைக்ரோஸ்கோப். ஸோ இருந்தாலும் அவர் வந்து அந்த உயிரணுக்களுக்கு செல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ராபர்ட் ஹூக் தான் வந்து பேரிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் பிறகு 1670களில் இந்த காலகட்டத்தில் ஆண்டனி வேன் லியோன்ஹோக் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பார்த்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறந்த தாவர உயிரணுக்களினுடைய வெளிப்புற சுவடுகளை தான் ராபர்ட் ஹூக் பார்த்துருந்தாங்க. ஆனால் ஆண்டனி வேன் லியோன்ஹோக் வந்து நுண்ணுயிர்களை லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸையே பார்த்தாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸையே அவர் வந்து பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாவை பார்த்தாங்க, அதேமாதிரி புரோட்டோசோவாவை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த விந்தணுக்கள் அப்படின்ற ஸ்பெர்ம் செல்ஸை முதல் முறையாக ஆண்டனி வேன் லியோன்ஹோக் தான் வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி பிளட் செல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் இவர் தான் வந்து ரத்த அணுக்கள் இருக்குது அப்படின்றதையும் இவர் தான் கண்டறிஞ்சாங்க. இதெல்லாத்தையும் கடந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர், அதாவது நுண்ணிய அமைப்புகளையுமே கூட இவர் வந்து பார்த்தாங்க. இது எல்லாத்தையுமே இவர் பார்த்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலாக டாக்குமெண்ட் பண்ணவும் செஞ்சாங்க. குறிப்பாக இவர் வந்து பாக்டீரியாவை பார்த்தா பாக்டீரியாக்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே வந்து டிராயிங் பண்ணாங்க, வரைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து விளக்கினாங்க. மேலும் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதை வரைஞ்சது மட்டும் இல்லாமல் அது எப்படி செயல்படுது, அதனுடைய மோர்ஃபாலஜி உருவவியல் எப்படி இருக்குது, அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணி லெட்டராக வந்து அந்த ராயல் சொசைட்டிக்கு வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து அனுப்பினாங்க. அதாவது ஆண்டனி வேன் லியோன்ஹோக் வந்து ஒரு சயின்டிஸ்ட்லாம் கிடையாது. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு வர்த்தகர் தான். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இவருக்கு இப்படி தான் வந்து அறிவியல் ஆர்வம் வந்தது. குறிப்பாக வந்து நுண்ணுயிரியலில் ஆர்வம் வந்தது. ஸோ அந்த ஆர்வம் வந்த உடனே இவர் வந்து என்னெல்லாம் பார்க்குறாரோ அது எல்லாத்தையும் இப்படி இருந்தது, இது இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி டச் லாங்குவேஜ்லேயே எழுதுனாங்க. ஏன்னா நெதர்லாண்ட்ஸில் டச்சு தான் வந்து இவங்களுடைய கொலோக்கியல் லாங்குவேஜ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டனி வேன் லியோன்ஹோக் வந்து டச் லாங்குவேஜ்லேயே லெட்டர்ஸ்லாம் எழுதி சாதாரணமான கடிதங்களாக எழுதினாங்க. அதாவது இப்போ ரிசர்ச் பேப்பர் எப்படி இருக்கும்னா அது ப்ராப்பராக வந்து ஒரு ஃபார்மேட்டில் வந்து இருக்கும், ஹெட்டிங்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது நார்மல் லெட்டர் எப்படி இருக்கும், நான் தான் அனுப்புகிறேன், அதை பெறுறது இவங்க, நான் இந்த மாதிரிலாம் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஆண்டனி வேன் லியோன்ஹோக் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி ஹென்ரி ஓல்டன்பர்க்கு அனுப்பி வந்தாங்க. இதுக்கு காரணம் அந்த ரெய்னார்ட் டே கிராஃப் அப்படின்ற அந்த மருத்துவர் தான், இவருடைய நண்பர் தான். அவர் தான் சொல்கிறாங்க, நீ என்னெல்லாம் பார்க்குறையோ அதெல்லாம் வந்து லெட்டராக வந்து ராயல் சொசைட்டிக்கு அனுப்பு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் இவர் வந்து அனுப்பினாங்க. ஆரம்பத்தில் ஆண்டனி வேன் லியோன்ஹோக் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஒரு ஸ்கெப்டிசிசமாக தான் இருந்தது, சந்தேகத்துக்குரியதாக இருந்தது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாது, அது வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நுண்ணோக்கியை வச்சு பார்த்தா நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இவர் சொன்னது அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்றதே அப்போல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு முதல் நபர் நுண்ணுயிர்களை பார்த்தார் உயிரோடு அப்படின்னா அது ஆண்டனி வேன் லியோன்ஹோக் தான். இதை பார்த்தது மட்டும் இல்லாமல் சிங்கிள் செல்லு அந்த உயிரணுக்களையும் இவர் வந்து பார்த்தாங்க. அதையும் கடந்து இவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்டீரியா, புரோட்டோசோவா, ஸ்பெர்ம் செல்ஸ், பிளட் செல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக விளக்கி லெட்டராக வந்து தொடர்ச்சியாக எழுதி வெளியிட்டு வந்தாங்க. குறிப்பாக வந்து ராயல் சொசைட்டிக்கு அனுப்பி வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா பயாலஜி அப்படின்னு உயிரியல் அப்படின்னு ஒரு ஃபீல்டு அப்போவே இருந்தது. ஆனால் மைக்ரோ பயாலஜி அப்படின்னு சொல்லி தனியாக எந்த துறையுமே கிடையாது. அதாவது மைக்ரோஸ்கோபிக் லைஃப் இருக்குது, சின்ன சின்ன உயிர்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாத இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அறியப்படாதனால மைக்ரோ பயாலஜி அப்படின்ற ஒரு ஃபீல்டே அப்போ கிடையாது. ஆனால் ஆண்டனி வேன் லியோன்ஹோக் வந்து இந்த நுண்ணோக்கியை பயன்படுத்தி இதெல்லாம் வந்து ஒரு ஆய்வு செஞ்சனால மைக்ரோ பயாலஜி நுண்ணுயிரியல் அப்படின்னு சொல்லி ஒன்று தனியாகவே மைக்ரோ பயாலஜியிலேருந்து பிரிஞ்சு உருவானது. ஸோ மைக்ரோ பயாலஜி அப்படின்றது உருவாகிறதுக்கு ஃபவுண்டேஷன் அடித்தளமிட்டது ஆண்டனி வேன் லியோன்ஹோக் தான். இது மட்டும் இல்லாமல் அடுத்த காலப்போக்கில் இவருடைய நிறைய டிஸ்கவரிஸை இவர் தொடர்ச்சியாக வந்து எழுதி அந்த லெட்டராக வந்து ராயல் சொசைட்டிக்கு அனுப்பினாங்க. இவர் வந்து டச் லாங்குவேஜில் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுதினாங்க. ஏன்னா பொதுவாக அந்த காலகட்டத்தில் விஞ்ஞானிகள் வந்து லட்டின் லாங்குவேஜில் தான் வந்து எழுதி வெளியிடுவாங்க ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம். ஸோ இவர் டச் லாங்குவேஜில் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே லெட்டராக மட்டும் எழுதி அந்த ராயல் சொசைட்டிக்கு அனுப்பி வந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து காலம் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் 1723 ஆகஸ்ட் 26 இவருடைய 90 வயசில் இவர் வந்து இறந்து போயிடுறாங்க. இவரெல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் படிப்படியாக அந்த நுண்ணுயிரியல் அப்படின்ற அந்த துறை உருவானது. ஆமாம், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது, நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் படிப்படியாக தெரிய வந்தது. அது குறிப்பாக
19ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் தான் இது பற்றின தெளிவான புரிதலை ஏற்பட்டது. யோசிச்சு பாருங்கள், 17ஆம் நூற்றாண்டிலேயே ஆண்டனி வேன் லேவன்ஹோக் வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அடுத்து 200 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அது வந்து உலகம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு, அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு 200 ஆண்டுகள் வந்து ஆனது. ஸோ 2 நூற்றாண்டு ஆனது. அதுக்கப்புறம் தான் வந்து ஆமாம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் படிப்படியாக வந்து கண்டறியப்பட்டது. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். குறிப்பாக ஆண்டனி வேன் லேவன்ஹோக்கோடைய இந்த பாக்டீரியா, புரோட்டோசோவா, ஸ்பெர்ம் செல்ஸ் இதனுடைய டிஸ்கவரி எல்லாம் சாதாரணமானது கிடையாது. இது வந்து மெடிசன், பயாலஜி, கெமிஸ்ட்ரி அப்படின்னு இந்த ஃபீல்டில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு மருத்துவத்தை வச்சு சொல்கிறேன். இப்போ ஆண்டனி வேன் லேவன்ஹோக் வந்து பாக்டீரியா இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சு சொன்னாங்க. பிற்காலத்தில் அது உறுதி செய்யப்பட்டனால தான் இந்த ஒரு நோய் ஏற்படுதுன்னா எந்த பாக்டீரியா காரணமாக இருக்கும் அப்படின்ற அந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டு அப்போ அந்த பாக்டீரியாவை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரி மருந்துகள் தயாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அந்த நோய்க்கு ஏற்ற மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஏன்னா அது நாள் வரைக்கும் இவர் வந்து கண்டறியப்படுறதுக்கு முன்னாடி இதை வந்து கண்டறியறதுக்கு முன்னாடி வரைக்கும் மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்ற நம்பிக்கை தான் இருந்தது. ஆனால் ஆண்டனி வேன் லேவன்ஹோக் வந்து இந்த மாதிரி பாக்டீரியா இருக்குது, சில பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய மவுத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியாவை பார்த்தேன், அவங்களுடைய பிளட்டில் குறிப்பிட்ட பாக்டீரியா இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் சில நோய்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் இவர் வந்து லெட்டர்லேயே எழுதி அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் அப்போ ஏற்றுக்கொள்ளவே படலை. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் ஆனது இவருடைய கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த நோய் ஏற்படுதுன்னா பாக்டீரியா, வைரஸ் அல்லது பேரசைட்ஸ் இது மாதிரி ஏதோ நுண்ணுயிர் தான் வந்து காரணமாக இருக்குது அப்படின்ற புரிதல் ஏற்பட்டு அதுக்கேற்ற மாதிரி மருத்துவ வளர்ச்சியும் ஏற்பட்டது. இதே மாதிரி தான் பயாலஜி, கெமிஸ்ட்ரி இதிலெல்லாம் கூட இந்த வளர்ச்சியெல்லாம் ஏற்படுறதுக்கு ஆண்டனி வேன் லேவன்ஹோக் வந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ நல்ல வேளையாக இவர் கண்டறிஞ்சதெல்லாம் ரிசர்ச் பேப்பராக எழுதலைன்னா கூட லெட்டராக எழுதி ராயல் சொசைட்டிக்கு அனுப்பியிருந்தாங்க. அதனால தான் ஆண்டனி வேன் லேவன்ஹோக் வந்து இறந்த பிறகும் இவர் இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தெரிய வந்தது. மேலும் வெறும் இவர் எழுதலை, அதை இல்லிஸ்ட்ரேட் பண்ணாங்க, டிராயிங்காகவும் பண்ணாங்க, வரைஞ்சும் இருந்தாங்க. பாக்டீரியா எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த புரோட்டோசோவா எப்படி இருக்கும், அதெல்லாம் இவர் வரைஞ்சும் இருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் கண்டறியப்பட்டு இவர் வந்து புகழாரம் சூட்டப்பட்டாங்க. இதனால தான் ஆண்டனி வேன் லேவன்ஹோக் வந்து ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ நுண்ணுயிரியலின் தந்தை அப்படின்னு இவர் அழைக்கப்படுறதுக்கு இதுதான் காரணம். மேலும் இவர் வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் டச் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்போ வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியாகவும் இவர் இருக்கிறாங்க. மேலும் 17ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான விஞ்ஞானிகளில் ஒருத்தராகவும் ஆண்டனி வேன் லேவன்ஹோக் வந்து இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன, இவர் உண்மையான விஞ்ஞானியே கிடையாது. ப்ராப்பராக வந்து சயின்ஸை படித்து அந்த மாதிரி வந்த நபரே கிடையாது. அப்படி இருந்த இந்த நபர் வந்து 17ஆம் நூற்றாண்டில் உலகத்தில், இவங்க சொல்கிறது வந்து உலகம் முழுக்க இதை வந்து சொல்கிறேன், ஸோ உலகத்தில் இருந்த 17ஆம் நூற்றாண்டில் இருந்த மிக முக்கியமான விஞ்ஞானிகளில் ஒருத்தர் ஆண்டனி வேன் லேவன்ஹோக்கும் கூட. ஸோ இப்பேற்பட்ட ஆண்டனி வேன் லேவன்ஹோக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இவர் எங்கே, எப்போ பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, இன்னும் இவர் என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியாக நான் பேசியிருக்கேன். ஏன்னா இவர் வந்து அப்பாவை இழந்தாங்க சின்ன வயசில், அதுக்கப்புறம் எப்படி இந்த வர்த்தகத்தை தொடங்கினாங்க, இன்னும் இவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஏன் இவர் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு அழைக்கப்படுறார் அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தா இன்னும் இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.